திருப்பூர் ஒன் டே ட்ரிப் சம்மர் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் அன்னமலை முருகன் கோயில். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் 1.5 மணி நேரத்துல, திருப்பூர்ல இருந்து 2.5 மணி நேரத்துல இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணிடலாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலை ரீச் பண்ணது நீங்க சாமி கும்பிட போறதுக்கு சின்னதா ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீன் லேண்ட்ஸ்கேப் மேல ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும். அண்ட் சாமி கும்பிட்டு வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே உங்களுக்கு சூப்பராக ஒரு வேவ் பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேவ் பாயிண்ட்டை நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து மஞ்சூர் ரோட அழகை வந்து ரசிக்கிற மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே முருகர் சன்னதி மட்டும் இல்லைங்க, பார்க்கறக்கே மெய்சிலுக்க வைக்கிற மாதிரி ஒரு சிவன் சன்னதி கூட இருக்குதுங்க. அப்புறம் பௌர்ணமி டைம் மட்டும் தாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப க்ரௌடியாக இருக்குது. மற்ற டைமில் வெரி லெஸ் க்ரௌடாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட நேமுக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் அன்னதானம் வழங்கப்படுதுங்க. ஸோ நான் எப்போ போனாலும் அன்னதானத்துக்கு சின்னதாக டொனேஷன் கொடுப்பேன். அண்ட் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த கோயிலோட ஆம்பியன்ஸை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்களும் போனீங்கன்னா எந்த விதமான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் எந்த குப்பைகளையும் போடாதீங்க. இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு ஜி மேப்பில் நிறைய ரூட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரூட்டான காரமடை ரூட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணுங்க. ஏன்னா போகிற வழி எல்லாமே நிறைய ஹிடன் பிளேசஸ் வந்து ஒளிஞ்சிருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் திருப்பூர் பீஸ்ட்.